ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல மீண்டும் பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது ஒரு மாவட்டத்தில் மொத்தம் 18 வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இது அரசு பள்ளியில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அரசு சம்பளம் வாங்குறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக பாருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலுக்கு வந்துக்குது, நமக்கு எலிஜிபிளா என்னங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேடி கொண்டு போடுறோம். ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, நமக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே, ஆனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிச்சது ஜாப் பார்த்து சொல்லலாம். யாருக்குன்னா தற்காலிக ஆசிரியர் பட்டதாரி கேட்டுக்கிறீங்களுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்திருக்குது, எங்கே வந்திருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா அபிஷியலாக கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பாருங்க, அரசு பள்ளிகளில் 18 தற்காலிக ஆசிரியர் பணியிட பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே எங்கன்னு பாருங்க, ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நல தொடக்க நடுநிலை உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள 2 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள், 2 ஆங்கில பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 14 இடைநிலை ஆசிரியர் பணியிட பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தொகுப்பதி அடிப்படையில் தற்காலிகமா நிரப்பிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்க முக்கியமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எந்தெந்த சப்ஜெக்டா அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிருக்கணும். அந்த தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1, 2ல பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கணும். அதோட கல்வி சான்றிதழ் அருகில் உள்ள ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளிலோ அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அப்ளை பண்ணலாங்க. எங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளியில அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா போய் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அப்படி இல்லையா, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க 8/7/2026 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா நேர்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ளிகேஷன் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. போகும்போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே ஜெராக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க. ரெசியூம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க. போய் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்ல அந்தந்த பள்ளியிடத்துல நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சலாம். 18 வேகன்சி இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஏஜ் லிமிட் இது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்க அந்தந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பயனுள்ள நாளும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.